ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நாகர்கோவில் ஜங்ஷன் முன்னாடி தாங்க நின்றுட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரயில்வே ஜங்ஷன்ஸ் சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம சதர்ன் மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அங்க இருக்கிற ஒரு பெரிய சிட்டின்னு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் தான். இன்ஃபேக்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ வாங்க நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் டூருக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம நாகர்கோவில் ஜங்ஷன் டூர் பார்க்கலாம். மக்களே, இதுதான் நாகர்கோவில் ஜங்ஷனோட ஃப்ரண்ட் வியூங்க. செம்ம சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கு. மாடர்னைசேஷன் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, புது ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அங்க கட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பில்டிங்ஸும் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்ல எல்லாம் நம்ம இந்தியால சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியால இருந்து காஷ்மீர் வரைக்கும் ரயில்வே வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. வேற லெவல்ல அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம உள்ள போயிட்டு ஃபெசிலிட்டிஸ் பாக்குறதுக்கு முன்னாடி வெளியே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்திரலாம். நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து இதுதான் வந்து வடசேரி, அதுக்கப்புறம் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போற ரூட்டுங்க. சிட்டிக்குள்ள போற ரூட் இது. டைரக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இங்க ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே பாத்தீங்கன்னா மினி பஸ், கவர்மெண்ட் பஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கும் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கும், அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்து மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பக்கம் போறதுக்குமே வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே. அது போக பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ஆட்டோஸ், நார்மல் ஆட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஆட்டோஸ், டாக்ஸிஸ் எல்லாமே, ஷேர் ஆட்டோஸ் கூட அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, டூ வீலர் பார்க்கிங் ஃப்ரண்ட்லயே வச்சிருக்காங்க. ஐ திங்க் கொஞ்சம் காம்பவுண்ட் இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டேஷன் வந்துட்டு சிட்டிக்குள்ள போறதுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க. இன்ஃபேக்ட் மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நாகர்கோவிலோட டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. வடசேரி வந்து உங்களுக்கு வெளியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி வந்து உள்ள இருந்தே இருக்கு. இங்க பாருங்க, அங்க நின்றுட்டு இருக்கிற பஸ் கூட வடசேரி போற டவுன் பஸ் தான். சூப்பர்ல. சரி, இப்ப வாங்க நாம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சோ டாக்ஸிஸ், ஆட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயே வந்து இறக்கி விட்டுறாங்க. ஃபுல்லா யூனியன் பிளாக் மாட்டி இருக்காங்க, SRMU. இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு LED ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. லைக் அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் நம்ம பாக்குறதுக்காக. உள்ள டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் வர்றதுக்காக ரேம்ப் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் ஃப்ரெண்ட்லியாவும் வச்சிருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வீல் சேர் அண்ட் ஸ்ட்ரெச்சர் இஸ் அவைலபிள் இன் டியூட்டி SM ரூம்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது கண்டின்ஜென்சிக்கு உங்களுக்கு வேணும்னா இதை ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி LED ஸ்கிரீன்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு ஸ்பாட் யுவர் ட்ரெயின், கோச் பொசிஷன், லைவ் ட்ரெயின்ஸ், ரயில்வே ரூல்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஸோ கோச் பொசிஷன் எல்லாம் வந்து நீங்க ஈஸியா இந்த LED மெஷின்லயே பாத்துக்கலாங்க. செம்ம மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வேற லெவல். ஸோ உள்ள உங்களுக்கு ரெனோவேட் பண்ணி மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே வந்து செம்ம மாடர்னா சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம பிளாட்ஃபார்ம் 1 வந்தாச்சு. இங்க ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு. நாகர்கோவில் டு கோயம்புத்தூர் போற எக்ஸ்பிரஸ்ங்க இது. சோ உள்ள IRCTC கேட்டரர்ஸ் இருக்காங்க. வசந்தம் ஃபுட் ஸ்டேஷன், டீ, சுகர் ஃப்ரீ கொடுக்குறாங்க, பரவாயில்ல. இது வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. நைஸ். இங்க நாகர்கோவில் என்னன்னா உங்களுக்கு கேரளால கிடைக்கிற மாதிரியே வந்து அப்பம் எல்லாம் கிடைக்குங்க. அப்பம், பரோட்டா எல்லாம் நாகர்கோவில்ல ஃபுட்டு சூப்பரா இருக்கும்.
7:30க்கு நாம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பரவாயில்லைங்க, நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஃபுல்லா வந்து ரெனோவேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் சூப்பரா ஆயிடும்னு நினைக்கிறேன். கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ முக்கியமா மக்கள் கேட்கறது இதாதான் இருக்கும். ஸோ கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இது வந்து அப்பர் கிளாஸ் வெயிட்டிங் ரூம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கோச்சஸ்க்கான வெயிட்டிங் ரூம்ஸ். ஸோ இது வந்து காமன் வெயிட்டிங் ரூம்ங்க. இது மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு போத் ஜெண்டர்ஸ்க்கு. எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. மேபி ட்ரெயினோட அரைவல் டிபார்ச்சர் எல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங் ஏரியாலாம் வந்து நல்லாவே இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிளாக் ரூம், பொருட்கள் பாதுகாப்பு அறை வந்து வெயிட்டிங் ரூம் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ இங்க கார்கோ ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல, இங்க பாருங்க. ஸோ டெலிவரி கார்கோ எல்லாம் ஹேண்டில் பண்ற இடத்துல தான் வந்து கிளாக் ரூமும் இருக்கு. ஸோ கிளாக் ரூம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்கு 15 ருபீஸ்ங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் பேக் வந்து 20 ருபீஸ். இது வந்து 24 ஹவர்ஸ் வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா, அடிஷனல் 1 டேக்கு நீங்க அடிஷனல் பே பண்ற மாதிரி வரும். கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க கான்டாக்ட் நம்பரும் வச்சுக்கலாம். இன்கேஸ் பர்சன் இல்லாட்டி நீங்க கால் பண்ணி வர சொல்லி பே பண்ணிக்கலாம். போன் பேவும் வச்சிருக்காங்க. உள்ள போன் பே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இங்க பாருங்க, ஐஆர்சிடிசில நீங்க பேக் வைக்கணும்னா கம்பல்சரி வந்து நீங்க லாக் அண்ட் கீ வச்சிருக்கணுங்க. அப்பதான் வந்து உள்ள எடுத்துப்பாங்க. இது வந்து ஐஆர்சிடிசி ரூல்ஸ். இங்க பாருங்க, ட்ரெயின்ல பைக்கை கொண்டு வந்திருக்காரு, பார்சல் போட்டு எடுத்துட்டு போறாரு பாருங்க. சோ பிளாட்ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். சோ நிறைய எக்ஸிட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாக் ரூம் பக்கத்திலேயே இருக்கு. நீங்க அழகா பேக் எடுத்துட்டு நீங்க சிட்டிக்குள்ள போறதுன்னா போய்க்கலாம் பேக் வச்சுட்டு. இங்கிருந்தும் வந்து உங்களுக்கு டாக்ஸிஸ், ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க. சோ நீங்க பைக்கை பார்சல் பண்றதுனா ஃபுல்லா ஃபியூயல் காலி பண்ணிட்டு தாங்க வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாட்டில்ல கொஞ்சம் ஃபியூயல் கொண்டு வந்துட்டாதான் வந்துட்டு பைக் எடுத்து நீங்க ஃபியூயல் ஊத்திட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். சோ அது பாத்துக்கங்க. சோ நாம ஒரு சைடு ஃபுல்லா பார்த்தாச்சு. அடுத்த சைடு பார்க்கலாம். எஸ்கலேட்டர்ஸ், எலிவேட்டர்ஸ், ஸ்டேர் கேசஸ், மற்ற பிளாட்ஃபார்ம் போறதுக்கான ஸ்டேர் கேசஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். இந்த பொண்ணு வேற அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, ரெஸ்டே இல்லாம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நாம மார்னிங் தான் வந்து ஹோசூர்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் வந்தோம். 17235 நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல. இங்கிருந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க இந்தியா ஃபுல்லாவே. பெங்களூருக்கு, சென்னைக்கு, மும்பைக்கு, ஹைதராபாத்க்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு நாகர்கோவில்ல இருந்தும். நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ரெடியா நின்னுட்டு இருக்கு. நல்லா கிளீனா வச்சிருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கங்க வந்து இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க கிளீன்லினஸ் மெயின்டைன் பண்றதுக்கு. சோ இங்க வந்து வேஸ்ட் போட்டிருப்பாங்க ஸ்டேஷனுக்குள்ள ஃப்ரண்ட்லயே, எந்தெந்த ஏரியாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க அதை பார்த்து கூட கண்டுபிடிச்சுக்கலாம். சோ அதர் சைடு ஆஃப் த பிளாட்ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாஸ், வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இங்க வந்து இன்னொரு ஹோட்டல் இருக்குங்க. இங்க பாருங்க, வெயிட்டிங் ரூம் ஃபார் லேடிஸ் தனியா வச்சிருக்காங்க. சோ இன்கேஸ் நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேடிஸ் தனியா உங்களுக்கான வெயிட்டிங் ரூம்ஸ் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறதும் வந்து வசந்தம் கேட்டரிங் தான். டீ, காஃபி, மில்க், வடை, ரயில் நீர் எல்லாமே 15 ரூபாய். இங்க பாருங்க, ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி, டீ எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. உள்ள டேக்அவேவும் இருக்கு, நீங்க சாப்பிடவும் செய்யலாம். யம்மியா இருக்குல்ல, நம்ம மக்கள் சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் இருக்கு. இங்கதான் வந்து ரிசர்வேஷன் எல்லாம் இருக்கு.
ரிசர்வேஷன் கவுண்டர் உங்களுக்கு காமிக்கவே இல்லைல்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா புக் யூசிங் QR கோட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சுங்க. மொபைல் பேமெண்ட் வந்து ரயில்வேஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்பும் இருக்கு. பயணச்சீட்டு கொடுக்க விடும் ATVM மிஷின்ஸும் இருக்குங்க. ஒரு ஆள் இருந்து ஹெல்ப் பண்றாரு, பரவாயில்ல. ஸோ இது வந்து புக்கிங் ஆஃபீஸ், ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸும் இங்கேயே வாங்கிக்கலாம். நீங்க அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் வந்து நீங்க ATVM மிஷின்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. கியூல நின்று தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்ல. 2 ATVM மிஷின் வச்சிருக்காங்க. ஒரு ஆளும் இருக்காங்க ஹெல்ப் பண்றதுக்கு. QR கோட் மேல போட்டிருக்காங்க பாருங்க, கீழேயும் வச்சிருப்பாங்க. நீங்க கேஷாவும் பே பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயும் பே பண்ணிக்கலாம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பை ஸ்மார்ட் டிக்கெட்ஸ் ஃப்ரம் மொபைல், நோ பிரிண்ட் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. UTS அண்ட் மொபைல் ஆப் வேற லெவல் பண்றாங்க ரயில்வேஸ், அநியாயத்துக்கு. சோ இதை வந்து நீங்க IRCTC ஆப் எப்படி வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி UTS ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஆண்ட்ராய்டு போனுக்கு, விண்டோஸ் போனுக்கு, iOS போனுக்குன்னு தனித்தனியா வச்சிருக்காங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணி வச்சுக்கணும். அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க இதுலயே புக் பண்ணிக்கலாம். கியூல நிக்கணும்னு அவசியமே இல்லை. சோ ரிசர்வேஷன் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா நீங்க வெளியே போறதுக்கான வழி இருக்கும். இங்கிருந்து வந்து உங்களுக்கு ஆட்டோஸ் எல்லாம் வந்து பக்கத்திலேயே இருக்குங்க. சோ நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்காங்க. உள்ள வந்து உங்களுக்கு ஹிட்டாச்சி ATM மிஷினும் இருக்கு பாருங்க. அவசரத்துக்கு உங்களுக்கு கேஷ் எடுக்கணும்னா கேஷ் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பார்த்தாச்சு. மற்ற பிளாட்ஃபார்ம்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் பாத்திரலாம். ஸோ ஸ்டேர் கேசஸ் இருக்கு, எஸ்கலேட்டர்ஸும் இருக்கு. பட் நீங்க அதர் சைட் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன் போகணும். மேல இருந்து பாக்குற வியூ சூப்பரா இருக்குங்க. ஏன்னா நாகர்கோவில் சுத்தியுமே வந்து ஹில்ஸா தான் இருக்குமா, அதனால மேல இருந்து பாக்குற வியூஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். இங்க இருக்கு பாருங்க எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இன்கேஸ் நீங்க நிறைய லக்கேஜ் கொண்டு வந்தீங்க அல்லது வயசானவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா நீங்க எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சான்ஸே இல்ல, நல்ல ஃபெசிலிட்டிஸ். மேல இருந்து பாக்குற வியூ பாருங்க, நாகர்கோவில் ஜங்ஷனோட செம்ம சூப்பர் பேர்ட்ஸ் ஐ வியூ. இது கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். அது வந்து நாம வந்த SMVT நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ், பெங்களூர்ல இருந்து வருது. அந்த பக்கம் நிக்கிறது என்ன எக்ஸ்பிரஸ் தெரியலீங்க. இங்க பாருங்க, பாக்குற இடத்துல எல்லாம் வந்து ஹில்ஸா தாங்க இருக்கும். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தென்னந்தோப்புகள், நெல் வயல்கள், மலைத்தொடர்கள்னு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு நாகர்கோவில். பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அங்க இருக்கு பாருங்க. அது போக IRCTC கேட்டரர்ஸ் வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லயே உங்களுக்கு ஃபுட் வித்துட்டு வருவாங்க. நீங்க இங்கேயும் வாங்கிக்கலாம். ஃபுட் நாகர்கோவில்ல நல்லாவே இருக்குங்க. சோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் போறதுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸ் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இங்க இருந்து பாக்குற வியூ பாருங்க, ஸ்டேஷன். அந்த சைட்ல இருந்து காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு வியூ வேற லெவல்ல இருக்குங்க. இந்த அம்மா இது இல்லாம டயர்டே ஆகாம அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. ப்ரீ ரெக்கார்டா என்னன்னு தெரியல. இங்கேயும் இருக்கு பாருங்க. சோ எண்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்லயும் வந்து உங்களுக்கு எஸ்கலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பரவாயில்லைங்க, இதெல்லாம் புதுசா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சான்ஸே இல்ல, வேற லெவல் பண்றாங்க இப்ப இந்தியன் ரயில்வேஸ். சோ இது வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் போறதுக்கான ஸ்டேர் கேசஸ். இங்க பாத்தீங்களா வியூ வேற லெவல்ல இருக்கா. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க, வேற லெவல். எப்ப நாகர்கோவில் வந்தாலுமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் தான். அழகான ஊர்ல
ஸோ நாம ஃபுல்லா நாகர்கோவில் ஜங்ஷனை சுத்தி பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸு எங்கெங்க எப்படி போகணும், ஸ்டேஷனுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் வந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. பஸ் எல்லாம் உள்ளேயே வருதுங்க. நான் கொஞ்ச தூரம் நடக்கணும்னு நினைச்சேன் மெயின் ரோடுக்கு, பட் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் வரைக்குமே வருது. வேற என்ன வேணும்? எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜம்முன்னு இருக்கும். நாகர்கோவில் வழியா நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ். சோ நாம மேல இருந்து பாக்குற வியூவும் பார்த்துட்டு கீழே வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, அங்கங்க வந்து யூடிஎஸ் ஆப்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உள்ள குட்டி குட்டி கார்டன்ஸ் வச்சிருக்காங்க, கியூட்டா இருக்கு பாருங்களா, வேற லெவலுங்க. கேட்டரிங்கான பகுதிகள், கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். லக்கேஜ் எங்க புக் பண்ணணும் அப்படின்னு காமிச்சாச்சு. இன்கேஸ் நீங்க வந்து பைக் பார்சல் பண்ணணும்னா அந்த பார்சல் ஆபீஸ்ல இருந்து தான் பண்ணணும் நாகர்கோவில்ல. கிளாக் ரூமுக்கு மட்டும் வந்து லாக் அண்ட் கீ கம்பல்சரியா இருக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லா பார்த்துட்டு மறுபடியும் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ் ஃபங்க்ஷனிங் இன்சைடு புக்கிங் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால. ஸோ பார்த்துட்டு நாம வெளியே வந்தாச்சுங்க. எவ்வளவு ஸ்பேசியஸா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற பார்க்கிங் ஏரியாஸ் எல்லாம் டூ வீலருக்கு, பிரைவேட் பார்க்கிங், டாக்ஸி பார்க்கிங்னு வேற லெவல்ல வச்சிருக்காங்க. நீங்க உள்ள இருந்தே பார்க்கலாம். புக்கிங் அண்ட் பேசஞ்சர்ஸ் ரிசர்வேஷன் ஆபீஸ்னு இருக்கும் வெளியே. சோ உள்ள வெளியே குட்டியா ஒரு கோவில் இருக்கு, செம கியூட்டா இருக்குங்க. ஜங்ஷன் இருக்கிற பிளேஸ். किधर से? मुंबई से? अरे यार मस्त है, थैंक यू. மும்பைல இருந்து வந்திருக்காங்களாம் பசங்க, வேற லெவல்ல. நம்ம வடக்கு மக்கள் தான் எல்லா பக்கம் இருக்காங்களே இப்போ. இந்தியா ஃபுல்லா, சவுத் ஃபுல்லா, எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்துட்டாங்க. பரவாயில்ல, இங்க நம்ம நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தா வரத்தானே வேணும். சோ பியூட்டிஃபுல் நாகர்கோவில் ஜங்ஷன் நாம கவர் பண்ணியாச்சு. முன்னாடி எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க பாருங்களா, அநியாயம் பண்றாங்க. ஸோ மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கோங்க. நாகர்கோவில் ஸ்பெஷல் அப்பம், வாங்க சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாகர்கோவில் ஜங்ஷன் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாகர்கோவில் ஜங்ஷன் பத்தின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from our beautiful Nagarkovil junction. See you.